நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொடுகும் சேராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர் இளமை திறனுயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சர்வாதிகார போக்கை கண்டித்து கடும் குளிரிலும் விவசாயிகள் இன்றைய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். தலைநகர் டெல்லியிலே அவர்களுக்கு ஆதரவாக நம்முடைய சுதேச நாயகன் மரியாதைக்குரிய தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் அவர்கள் அவருடைய தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இதனை திருவள்ளூர் வியாபார சங்க மாவட்டம் வழிமொழிகிறது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் முன்மொழிகிறது. மைக் சரியில்லைப்பா. ஒரு சிறைவாசம் அனுபவித்த திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்தினுடைய அருமை தலைவர் வணிகர் தியாகி என்னுடைய பாசத்துக்குரிய பரமசிவம் அவர்கள் வரவேற்புரை. விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிராக இன்று நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் வருங்காலங்களிலும் இதே விவசாயிகள் போல நம்மளுடைய சில்லறை வணிகமும் அந்நிய நாட்டு சக்திகளிடமும் பெரும் முதலாளிகளிடமும் அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தலைவர் ஆணித்தரமாக பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த போராட்டங்கள் வெற்றி பெற நம்மளுடைய வணிகர் சங்கங்கள் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். இருந்தாலும் இப்போது டெல்லியில் நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நடக்கின்ற இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துகின்ற மரியாதைக்குரிய ஐயா வெள்ளையன் அவர்களையும் ஒதுக்கியிருக்கிறதால அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் சரியா மத்திய சென்னை மாவட்டம் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டு மத்திய சென்னை மாவட்டம் 3 தலைவர்களும் நிர்வாகிகளும், தென் சென்னை மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டு தென் சென்னை மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் வடக்கு கிழக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் அனைத்து மாவட்டத்திலிருந்து வருகின்ற மாவட்ட நிர்வாகிகளையும் கிளை சங்க நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் அன்போடு வருக என்று எங்களுடைய மத்திய சென்னை மாவட்டம் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் மத்திய அரசு மோடி அரசு நாடகமாடாதே விவசாயம் எங்கள் உழவரின் உரிமை. சில்லறை வணிகம் வணிகர்களின் உரிமை. எங்கள் உரிமையை
மத்திய அரசு மோடி அரசு மோடி அரசு முழு தொழிலை காப்பாற்று போராடுவது வணிகர் கடமை போராடுவது வணிகரின் கடமை அடக்கு ஒடுக்க முடியும் என்று அடக்கு உடக்க முடியும் என்று மோடி அரசு நினைப்பது மடாமை மடாமை புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே ஆமா போராட்டம் என்றாலே அதில் எப்போதுமே முன்னிருப்பது நம்முடைய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைதான். இது பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் அதாவது நம்முடைய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை ஒரு 25 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பே எதற்காக போராடியதோ அன்று நாம் போராடாமல் இருந்திருந்தால் இன்றைய நிலைமை இன்னும் சீர்கட்டிருக்கும். ஆனாலும் கூட இன்று விவசாயத்தை நசுக்குகிற அரசுடைய இந்த செயல்பாடு என்பது எந்த ஒரு மத்திய அரசுடைய செயல்பாடா? இல்லை. நண்பர்களே, மத்திய அரசு அதாவது எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும் மத்திய அரசு வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் எதிராகத்தான் செயல்பட்டு வருகிறது. இன்றும் அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது பெரும் பண முதலைகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவைகள்தான் பயன்பெற வேண்டும் என்பதுதான் இன்றைய மத்திய அரசுடைய செயலாக இருக்கிறது. இதை நாம் உரியடித்தாக வேண்டும்.